நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழில கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தலைவரை 10 சீட்டு பிஜேபி வந்துறியா, 5 சீட்டு வாங்கிக்கோ, என்ன தலைவரை அவங்களுக்கு சொன்னதே நம்மளுக்கும் சொல்கிற அப்படின்னு. உண்மையிலே பிஜேபி வந்துறியா, என்ன நினச்சி நீ 10 வாங்குற, 6 வாங்கின, எத்தனை ஜெயிச்ச? அது 2 தான் தலைவரை. அப்புறம் 10 வாங்கினா ஜெயிப்பேன் நீ? இல்லை 10 வாங்கினா நான் இந்த தடவை 9 ஜெயிச்சிருவேன் தலைவரை. கிழிச்சேன் சார். தேர்தல் நடைமுறை தந்திரம்னு சொல்லுவாங்க. திமுகவை உடைய இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஓவராக போகுது, ஊழல், பல விஷயங்கள் இருக்குது. இவங்களோட தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இவங்களை ஸ்டாலினை கொண்டு வரதுக்கு காரணமாயிட்டோம். இது இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ தாவேகா வந்திருக்கு, நம்ம அப்படியே இது பண்ணி தாவேகாவோட இது பண்ணி கரெக்ட் பண்ணுற வேலையை பண்ணணும். திமுக வீழ்த்தப்படணுன்ற மாதிரி இவர்கள் நகர்ந்துருக்கணும். அந்த சான்ஸை புறக்கணிச்சாங்க. விஜயெல்லாம் இவங்க ரொம்ப கேவலமாக பார்த்தாங்க. விஜய் பெரிய சக்தி, இவர்கள்லாம் இணைஞ்சால் அது மாற்று சக்தியாக போயிடும். இதனால் இவங்களுடைய இதுவே பாதிக்கப்படுது இல்லையா? அவங்களுடைய கட்சி கட்டமைப்பு எல்லாமே பாதிக்கப்படுது. போச்சு, மரியாதை போச்சு, மானம் போச்சு, வாக்காளர்கள் போயிட்டாங்க, நம்பிக்கை போயிடுச்சு. முதல்ல அதை ஒரிஜினா தான் கரெக்டாக சொன்னாப்புல. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னா, நாங்கள் இல்லைனாலும் நீங்கள் இல்லைன்னாரு. அதுதான் உண்மை. அப்போ நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்றத காங்கிரஸ் லைட்டாக காமிச்சிது. அதுக்கே எவ்வளோ பெரிய போராட்டம் அடிச்சு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ராகுல் காந்தி எப்போ அதோட தான் காங்கிரஸுக்கு நல்லது நினைப்பார். அப்படி ஒரு நல்லது நினச்சது தான் தாவேகா கூட. ராகுல் நல்லது நினச்சா சோனியா காந்தி தப்பாக நினைப்பாங்க, சோனியா நல்லது நினச்சா ராகுல் தப்பாக நினைப்பார். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. நேயர்களுக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாசகர்களுக்கும் ரமலான் நாள் நல்வாழ்த்துக்கள். வியூவர்ஸ் ஈத் முபாரக். வியூவர்ஸ் படிக்க மாட்டாங்க, பார்ப்பாங்க. திமுக கூட்டணி ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அது வெளியே தெரியாது, ஏன்னா செய்திகள் அது வராதுன்றது வேறு விஷயம். பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது காங்கிரஸ் கூட்டணியும் நம்ம பார்த்தோம், ஒரு போராடி ஒரு 28 தொகுதிகளே வாங்கிட்டாங்க. 25லேருந்து 28க்கு தாண்டிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக உள்ள திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், சிபிஐ, சிபிஎம் எல்லாமே ஒரு குழப்பத்திலே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சிபிஐக்கு மட்டும் ஒரு 5 கொடுத்து ஒதுக்கிட்டாங்க. சிபிஎம் இன்னும் ஒரு முடிவெடுக்கலை. இன்றைக்கி அவங்களுடைய ஆலோசனை குழுவெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறதா இருக்காங்க. இன்றைய தினம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேதனையாக தான் இருக்குது, இந்த கூட்டணியில் நமக்கு அங்கீகாரம் இல்லை, 10 தொகுதிகள்லாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது, அதனால் எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கணுன்றது முடியாத காரியன்ற அளவுக்கு வேதனைகளை வெளிப்படுத்தியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு திமுக கூட்டணியில்? அதில் தாவாக்கா வெளியேறிட்டாங்க, வேல்முருகன் அவர்கள் வெளியேறிட்டார். அதாவது போன ஏப்ரலில் படுதோல்வி ஏடிஎம்கேக்கு தனித்தனியாக நின்று இவர்களுக்கு பெருவெற்றி. அப்போல்லாம் கூட இவர் திருமாவளவன் அவங்க தனியாக நின்று அதிமுக கூப்பிட்டப்போ திருமாவளவன்லாம் ரொம்ப எகடையம் பேசியிருந்தார். எகடையம்னா தெரியுமா? ஏளனம் கலந்த ஒரு இது பேசுறது, அது பேசியிருந்தார். நீங்கள் தனியாக நில்லுங்க, போயிடாதீங்க அங்கே, அப்படி இப்படின்னாரு. தனியாக நின்னா வருவோன்னு சொன்னவங்கலாம் அப்படியே தென்னாவட்டு பேச்சு பேசியிருந்தாங்க. அது ஒரு வாய்ப்பாக இருந்தது. நல்ல சீட்டு 6 சீட்டு வரைக்கும் கூட போய் எம்பி சீட்டே வாங்கியிருக்கலாம், 5-6 சீட்டு. ஏன்னா இவங்களே 3 நாளாக வாங்கினாங்களே. ஆமாம், தேமுதிக அப்படி வாங்கிடுச்சு 5. அப்போ அந்த மாதிரிலாம் வாய்ப்பெல்லாம் இருந்தது சிபிஎம், சிபிஐ எல்லோருக்குமே. இவர்கள் எப்படி பார்த்துருக்கணும்னா, ஏடிஎம்கே ஒரு மிகப்பெரிய கட்சி வெளியே வந்துடுச்சு, நம்ம இவங்களோட இது பண்ணிட்டோம், நம்மளை சட்டசபை தேர்தலை வச்சு செஞ்சிட்டாங்க, அந்த ஆட்சி சரியில்லை, இந்த டைமில் கரெக்டாக அணி மாறினா நம்ம கரெக்டாக இருக்கும், அதிமுகவை பிஜேபி பக்கம் போடாமல் தடுத்துடலாம் அப்படின்னு. இவங்க தான் பயங்கரமான எதிர்ப்பாளர்கள், இவங்க போகவே மாட்டாங்கல்ல, ஆட்சியே போனாலும் பாஜக பக்கம் போக மாட்டாங்க. அதனால் அங்கே போயிட்டாங்கன்னா பாஜக உள்ளே வராமல் பார்த்துக்கலாம், பாஜக உள்ளே வந்துடும்ன்ற பயம் இல்லாமல் இருக்கலாம். அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டார், திருமாவளவன் தவற விட்டார், மக்கள் நல கூட்டணியும் தவற விட்டது. அதற்கு பிறகு 2023 தாவேகா உருவாகுது.
உருவான பொழுதுல இவர் நம்ம சீமான் அவரெல்லாம் ஒன்றா இருந்தாங்க. 24ல் உருவாச்சு தாவே தவா 24 2024 23 நினைக்கிறேன். 23 பிப்ரவரி 24 பிப்ரவரி 24 பிப்ரவரி அதே எல்லாம் அந்த தேர்தல் டைமில் தான். அப்போது அந்த டைமில் இவர் சீமான் இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. கூட்டணி வருன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார். செய்தியாளர் கேள்வி கூட பார்க்கலாம் தம்பி, நம்ம தம்பி தான் அப்படி இப்படின்னு இருந்தார். ஆனால் அவர் காங்கிரஸ் கூட கூட்டணி, நம்ம எல்லாம் சேர்ந்து நிற்போம், நான் தான் முதல்வர் அப்படின்றப்போ சில விஷயங்கள்லாம் ஒத்து வரல. திருமாவளவன் சீமான் வெளியேறினார்னா அப்படியே நின்றுச்சு அந்த பேச்சு. அந்த டாக் அப்படியே நின்றுச்சு. அதுக்கு பிறகு விக்கிரவாண்டி மாநாடு. அந்த மாநாடு நடந்த பொழுது இவர் இளவல் விஜய் அரசியலுக்கு வரணும், பலரும் வரணும்லாம் பேசியிருந்தார். அப்படியே ஓடிட்டு இருந்தது. அந்த நேரம் தான் இவர்கள் அதை பயன்படுத்தியிருக்கணும். ஏன்னா ஒரு மத்தியான ஒரு காலம். அங்கேயும் ஒன்றும் உருவாகல. பிஜேபி ஏடிஎம்கே தனியாக இருக்குது, பிஜேபி தனியாக இருக்குது. இவர்கள் அப்படியே இதை பயன்படுத்தியிருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். அதை அப்படியே மிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏடிஎம்கே தாவேக்காவை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவர்கள் போயிட்டு பாதி தெரியா 2 வருஷம் அப்படி இப்படின்னு ஊட்டியிருந்தாங்க. அண்ணனே தம்பி அந்த பாட்டிலில் பால் வச்சுக்கிறேன் பார், எத்தனை பேர் தெரியும்? 3 பேர், 4 பாட்டில் இருக்குது, 3 பேர் குடிச்சிட்டு மீதி ஒரு பாட்டில் வச்சுட்டு போங்கன்ட்டு அமுச்சு விட்டாங்க. அதோடு அங்கேயும் போச்சு. அதற்கு பிறகு அர்ஜுனா வந்த பிறகு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. அழகாக மூவ் பண்ணி இங்கே போயிருக்கலாம். இவரை கிட்டத்தட்ட அவமானப்படுத்தினாங்க. கட்சி இவர் கையில் இல்லாத அளவுக்கு போச்சு. விஜய் கூட அந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டா கட்சியே உடைக்கிற லெவல்லாம் போச்சு. இவரை மட்டும் வெளியே அனுப்புகிற மாதிரின்னு. அந்த நேரமும் இவர் முடிவெடுக்க பயந்தார். ஒரு தலைவன் அந்த மாதிரிலாம் பயந்தாங்கன்னா அதை நீங்கள் பாருங்கள், நம்ம வரலாற்றில் பாருங்கள், தைரியமான முடிவெடுத்தவங்களாம் ஜெயிச்சிருக்காங்க. முட்டாள்தனமாக முடிவெடுத்தவங்க, குருட்டுத்தனமான முடிவு இருக்குல்ல, அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்க. தைரியமும் தேவை, பின்வாங்கிற இடத்துல பின்வாங்கணும், அந்த மாதிரிலாம். அதுக்கு கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாருமே உதாரணம். இப்போ இருக்கிற தலைவர்களுக்கு தான் அந்த இது இல்லை. அப்போ திருமாவளவன் என்ன சொன்னார்னா, அதாவது அந்நியாரை பார்த்து கற்றுக்கணும். பல அந்நியார்கள் இருக்காங்க, அதனால் நான் பிரேமலதா சொல்கிறேன், அவங்கள பார்த்து கற்றுக்கணும். அந்நியார் அந்நியாரா அப்படி சொன்னீங்கன்னா அன்னையார்னு வச்சுருக்கலாம்ல. ஏன்னா அந்நியார்னா இங்கே துர்கா அந்நியார் இருக்காங்க, நாளைக்கு சின்ன அந்நியார் இருக்காங்க. எனக்கு எதுக்குங்க இந்த வம்பு? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சார். அந்நியார்னா அவங்க தான் சார். நீங்கள் யார் வேணா சொல்லுங்கள், அந்நியார்னா அவங்கள தான் புரிஞ்சுப்பாங்க. யார்? பிரேமலதா கிடையாது. எங்களுக்கு அந்நியார் துர்கா அந்நியார் தான். நாங்கள் அந்த பாரம்பரியத்தில் வந்ததுனால அந்நியார்னா அண்ணன்னா ஸ்டாலின், அந்நியார்னா அவங்க லேடி கேப்டன். அப்படி லேடி கேப்டன். அப்போ லேடி கேப்டன் அவங்க ஒரு டாக்டிக்ஸ் கூட இவங்களுக்கு தெரியல. எப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள். அது அலையில் இப்படி இப்படி கட்சிக்காரனையும் ஏமாற்றிக்கின்னு தக்க நேரத்தில் தெரியும். உங்களோட டாக்டிக்ஸ் யாருக்குமே வராது. இதை இவர் பயன்படுத்தாமல் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் பேசியிருப்பேன் அந்த டைமில். என்ன பேசியிருப்பேன்னா, இவர் தாவேக்கா என்கிற கதவு திறந்து இருக்குன்னு நான் அதை மூடிவிட்டேன் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது பைத்தியகாரத்தனம். தனக்கான வாசலை தான் இவர் மூடியிருக்காரு. ஏன்னா இதெல்லாம் இவருக்கான வாய்ப்பு. அதை பயன்படுத்திட்டு வந்தால் தான் திமுக அவரை பார்த்து பயப்படும். ஆனால் அதை மூடிட்டேன், முழுசாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் பண்ணுறாரு. அது நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். அவருக்கா இதே இடதுசாரிகளாம் பயன்படுத்த தவறுறாங்க. அங்கே பூச்சாண்டி காட்டை பண்ணலை. அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளை விட்டு எங்கே போகிறாங்கன்ற எண்ணம் வந்துடுச்சு. ரெண்டாவது, இவர்கள் டபுள் டிஜிட்டு அது இதுன்னு பேசினாலும் அது உறுதியாக பேசினதே இல்லை. பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் இவர் பேசுவார், வன்னி பேசுவார். திருமாவளவன் சொல்லுவார், எண்ணிக்கை முக்கியமல்ல. இல்லை, எண்ணிக்கை முக்கியம் இல்லை, அப்புறம் எதுக்கு புலம்புறீங்க? நடுவில் ஒரு தடவை 25 தொகுதிகளை கேட்போம் அப்படின்னு வன்னியர் சொல்லுவார். ஆமாம், இவர் மறுநாளே எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல, நமக்கு அது முக்கியம் இல்லை, இது முக்கியம் இல்லை, லட்சியம் தான் முக்கியம், பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, பாஜக வராமல் தடுக்கணும், 1000 ஆச்சரியங்கள் இருந்தாலும் கொள்கை என்று வந்துவிட்டால் ஒன்றாக இருப்போம் அப்படின்னா உருட்டினார். சேம் இதே மாதிரி தான் அவர்களும் உருட்டினார். திமுக மிகப்பெரிய கட்சி, அதுலேயும் பல ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள் அதில் இருக்காங்க, பல தலைவர்கள் கலைஞரோட பயணித்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பல்ஸு தெரியும். ரெண்டாவது, நீங்கள் பல விஷயங்களில் அவங்கள சார்ந்து இருக்கீங்க. நான் நேரடியாக குற்றச்சாட்டை விரும்பலை, அவர்களை சார்ந்து இருக்கீங்க. அப்போ அவர்கள் ஒன்ஸ் பண்ணிட்ட பிறகு உங்களை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதில் தான் அவர்கள் இந்த போக்குவரத்து தொழிற்சங்கம், மின் ஊழியர் மத்திய அமைப்பு, மின்சார வாரியம், டாஸ்மாக் சங்கம், இந்த சங்கத்திலலாம் பெரிய வெயிட்டான சங்கம் சிஐடியு. அதனுடைய தலைவர்கள், அந்த தொழிற்சங்க தலைவர்களை கையை அவுத்து விட்டால பல விஷயம் வெளியே வரும்.
ஒரு தொழிற்சங்க தலைவர் கூட பேட்டி அளிக்க விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. ம். யார்? சிபிஎம். அது யார் தவறு? அப்போ முட்டு கொடுத்தீங்க தானே அர்த்தம். திருச்செல்வன் ஒருத்தர் டாஸ்மார்க் அவர் தான் உடச்சி விட்டார் 10 ரூபா பாட்டில் மேலாம். அப்புறம் அவர் என்ன ஆனார்? எந்த பத்திரிக்கை எந்த டிவிக்காக பேட்டி கொடுத்தாரா? இதுதான் விஷயம். அப்போ அவரை மின் ஊழியர் மத்திய அமைப்பில் தலைவர்கள் இருக்காங்க, மின்சார வாரியத்தில் என்ன இருக்குன்னு அவர்கள் யாராவது பேட்டி கொடுத்தாங்களா? போக்குவரத்து தொழிற்சங்கம் சவுந்தரராஜனே இருக்கார், இந்த அரசுக்கு எதிராக. இந்த மாதிரி பல இதில் அப்படி இவங்க சிபிஐயே அது சும்மா எண்ணிக்கையில் சேர்த்துக்கிறது தான். இவர் திருமாவளவன் பல விஷயங்களில் நீங்கள் அந்த இது ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு, தூய்மை பணியாளர் போராட்டம், இந்த மாதிரி பல விஷயங்கள், வேங்கை வயல், எல்லாத்துலேயும் இவர்களுக்கு முட்டு கொடுத்தார். அவருடைய மரியாதையை கெடுத்துக்கிட்டார். இது எல்லாமே அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இதெல்லாம் பண்ணால் நமக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. அதை எப்படி பண்ணி தருவாங்க? அவர்கள் நல்லா இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு வேண்டியது என்ன, அதை நான் பண்ணித்தரேன், அவள் தான். சீட்டில் அதிகம் கேட்காதீங்க. இப்படி இதெல்லாம் விட பெருசாக ஒருத்தர் முட்டு கொடுத்தாரு. போர் வாளாக இருப்பேன், நான் தளபதியாக இருப்பேன். இப்பயும் இருக்கார்ல, இப்பயும் இருக்கார்ல. அதுதான் சொல்கிறேன், வாயில் காப்பானவாக இருக்கிறார். தம்பி கமல், அந்த இதை நீங்கள் பார்த்துங்க, இந்த ஓரம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. 4 சீட்டு சார். 3 எங்கே? அது பேச்சு அப்படி கிடையாது. 4 கொடுத்தோம்ல, 1 தான். 3 உதயசூரியன்னாலும் உங்களுக்கு பெருமை தானே? என்ன பெருமை? 3 பேர் இவர் கட்சியிலேருந்து அங்கே சேர்ந்துறான்னு பெருமையா? அவர் பொதுச் செயலாளர் எங்கள் கட்சியை சேர்ந்த திரு ராமையா, கோவிந்தசாமி, கந்தசாமி இவர்கள் மூவருக்கும் உதயசூரியன் சின்னத்தை ஒதுக்கி தரும்படி கேட்டுக்கிறேன்னு B.Farmல சைன் பண்ணி கொடுப்பாரு. எனக்கு ஒரு டவுட்டு, எதுக்கு அந்த ஒன்றும் தனியாக போட்டுக்கிட்டு ஏதாவது அதில் அவங்க அப்புறமா சேர்ந்துருவாங்க. இல்லை, கட்சி ஏதாவது இது பண்ணுறது, காப்பாற்றணுன்றது அந்த இதுவா? இது ஒரு தொகுதியில் போட்டி போட்டு வெற்றி பெற்று அந்த கட்சிக்கு அங்கீகாரம் அந்த மாதிரி வாங்குறதுக்காக ஒரு தொகுதி ஜெயிச்சவனா அங்கீகாரம்? அதுதான் கேட்குறேன். இல்லை, இதில் நாடாளுமன்ற தேர்தலில் தீப்பெட்டி சின்னத்தில் அழுது நின்னார் இல்லையா, இதில் தான் இப்போ அடம் பிடிச்சி, அதனால தான் கட்சி காப்பாற்றப்பட்டதுலாம். கட்சி அங்கே காப்பாற்றப்பட்டது சார். அங்கீகாரம் போகாமல் MP ஜெயிச்சாதான் அங்கீகாரம் கிடைக்கும். இல்லை 6% மேலே வாங்கணும். 2மே இல்லையே, ஒரே ஒரு MP தான். அப்புறம் எங்கே அங்கீகாரம்? இவர் அவரு கொடுத்துக்கணும் அப்பாவுக்கு, அப்பா பிள்ளை கொடுத்துக்குவாப்புல. நைனா நம்ம கட்சி. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், அந்த மட்டும்தானே பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், எடுத்துட வேண்டியதானே அதை. மற்றொரு திமுக என்ன இப்போ மறுமலர்ச்சி திமுக யாராவது சொன்னோமா? மற்றொரு திமுக. இன்னொருத்தர் சில பேர் சொல்லுவாங்க அது மையம் திமுகயா அப்படி. மையம்னா என்ன தெரியுமா? பிணம். கரெக்டாக புரிஞ்சுங்க. மக்கள் நீதி மையம்னு ஒருத்தர் வச்சார். அப்போவுமே நாங்கள் சொன்னோம், மையம்னு வைக்கிறீங்க, அவர் சென்டர்னு வச்சுக்கினாரு, அது மையம், அது இம். ஆமாம். அதனால் இது அவர் அவ்வளோதான். அப்போ இவர்கள் 3 பேரும் ஏதாவது செய்வாங்க அது இதுன்னு. அப்புறம் எங்கள் தாயுள்ளத்தோடு தருவார் அப்படியா? தாயுமானவர் 5 ஆகிட்டாப்புல. அப்புறம் அது இப்போ தாய்கள் பெரும்பாலும் அதிகமாக கொடுத்து தான் பார்த்துருக்கோம். அதாவது இது அதிகமாக ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடு, கொஞ்சம் அதிகமாக சாப்பாடு வைக்கிறதுன்னு வைப்பாங்க. ஏன் தாய் இப்போல்லாம் ஒரு தோசை பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு, அப்போ 2 தோசை எடுத்து அங்கே கொடுக்கணும், நீ வயிற்ற சுரிக்கடா அப்படின்ற மாதிரி. நான் நல்லா இருக்கணும். தாய் பூனை பார்த்துருக்கீங்களா? பூனை நாயெல்லாம் குட்டி வளர்கிற ஓரளவுக்கு தாய்ப்பால் மறக்கிற வரைக்கும் தான். அது மறந்தா பிறகு சாப்பாடுக்கு நீங்கள் குட்டியாக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் பூனையெல்லாம். நம்ம எதாவது உணவு வச்சா குட்டிங்க ஓடியாந்து சாப்பிடணும்ல, இது அப்படி நவுந்து போயிடும். அப்புறம் அதுக்கு தனியாக வச்சா அது சாப்பிடும். அங்கேயும் 2 குட்டி அங்கேயே விட்டும் போயிடும். அப்படி தான் இருக்கும் தாய். ஆனால் இந்த தாய்ப்பால் மறந்த உடனே ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் வளர்ந்த உடனே அதே பாணியில் வந்துச்சுன்னா உளும் பாருங்க, அள்ளி குட்டிக்கு முதல்ல நான் தான் சாப்பிடுவேன்ற மாதிரி தாய் அடிக்கும். அதுக்கப்புறம் குட்டிங்களுக்கு கிட்ட சேர்க்காது. இதுதான் இவர்கள் இது. இல்லை சார், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆக்சுவலாக இப்போது இந்த பிஜேபி உள்ளே வந்துருன்றதை தாண்டி இது உள்ளார இவ்வளோ இருக்குது. ஆனால் அது ஒன்று தான் எங்களோட கேடயம்னு எல்லாரும் சொல்கிறாங்களே. அது ஊரை ஏமாத்துறதுக்கு சொன்னதுங்க, மக்களை ஏமாத்துறதுக்கு, சிறுபான்மை மக்கள் வாக்குகளை தங்கள் பக்கமே தக்க வைக்கிறதுக்காக உருட்டுனது. பிஜேபி வந்துடும்னு. அப்புறம் தலைவரை 10 சீட்டு, பிஜேபி வந்துடுறியா 5 சீட்டு வாங்கிக்கோ, என்ன தலைவரை அவங்களுக்கு சொன்னதே நம்மளுக்கும் சொல்கிற அப்படின்னு. உண்மையிலேயே பிஜேபி வந்துடுறியா, என்ன நினச்சி நீ 10 வாங்குற, 6 வாங்கின, எத்தனை ஜெயிச்ச? அது 2 தான் தலைவரை. அப்புறம் 10 வாங்கினா ஜெயிப்பேன் நீ? இல்லை 10 வாங்கினா நான் இந்த தடவை 9 ஜெயிச்சிருவேன் தலைவரை. கிழிச்சேன். ஏன் சார், அவங்க 2009 இந்த இது 11லலாம் கம்யூனிஸ்டுகள் 10 வாங்கி 8, 9ன்னு ஜெயிச்சிருக்காங்களே.
அது ஒரு சூழ்நிலை, ஒரு காலகட்டம். இவங்களுக்கு அவங்களுக்கான- அலையே கிடையாது தெரியுமா? அலை கிடையவே கிடையாது. இந்த தடவை ஸ்டாலின் வர விடிய தர போறாருலாம் 2021 உருட்டுனாங்கல்ல. ம். நீங்கள் இதே 96 பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சு நவுத்தி காலி பண்ணிட்டாங்க. ஆமா. அந்த மாதிரி அலைலாம் கிடையவே கிடையாது. ஓகே. சும்மா ஏடிஎம்கே பிடிக்கலன்னு லைட்டாக மாறிச்சு அவ்வளோதான். ம். கமல்ஹாசன் ஓட்டு பிரித்தது, டிடிவி பிரித்ததெல்லாம் ஏடிஎம்கே அடியாக போச்சு. மற்றபடி ஏடிஎம்கே தோக்கலை. உங்களுக்கு அந்த பேர்லாம் கெட்டு போகல. இவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தாங்க இது வந்து பெரிய சிக்கல், ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியே இல்லை, அடிமை கட்சி. இன்னைக்கு கூட நேற்று கூட பாருங்கள், அவர் டெல்லிக்கு போய் தான் போனாங்க. நீ போகலையா டெல்லிக்கு? இப்போ லேட்டஸ்ட்டாக ராகுல் காந்தியை பார்க்கறதுக்கு கனிமொழி போல அமுச்சு வைக்கல. அது கூட்டணிக்காக இவர் என்ன கொள்ளை அடிக்கிறதுக்கா? இவங்க கூட்டணிக்கு அவர் கொள்ளை அடிக்கிறதுக்கா? சார் இப்போ மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அறிவாலயத்துக்கு வராங்கல்ல, அப்போ உங்க ஒரு தலைமைன்னு நிரூபிக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து இங்க இருந்து ஒரு தலைமையே இங்க இருந்து அங்க போகுதுன்றது தான் வரணும், அப்படிதான் வரணும்னு ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். இல்லை சார், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி ஆண்டு இருக்கும்போது கூட்டணி பேசுறதுக்கு எல்லாரும் இங்கே வர ஒரு சூழ்நிலை இப்போ மாற்றி அங்கே கொண்டு போகிறது ஒரு கேள்வியை ஏற்படுத்தாதா மக்கள்கிட்ட? ஏன் இப்படி போறீங்க? ஜெயலலிதா காலத்தில் எவ்வளோ சீட்டு நின்றாங்களோ அது எதாவது குறைஞ்சி போச்சா ஏடிஎம்கேக்கு? ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியே இல்லைன்றீங்க, அமித்ஷா திமுகன்றீங்க, கபலீகரம் செய்து பாஜக. இதெல்லாம் வந்து இவங்களே எடுத்து கொடுக்குற மாதிரி இல்லையா? முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போறது ஒரு கண்டென்ட் அவங்களுக்கே கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லையா? டெல்லிக்கு போறது மேட்ருக்கே இல்லைங்க. அப்படின்னா எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுவாங்கல்ல. அவர் போயிட்டு அவர் வந்துட்டார், இவங்க போயிருக்காங்க. அவர் போன மேட்ருலாம் வேற. இவங்களுக்கு அந்த பயம். யார் முதல்ல நேற்று அறிக்கை விடுறது? அவருக்கு தான் பயம். என்ன பயம்னா எப்போ வேணால் எது வேணால் நடக்கும். நீங்கள் அவங்க இவ்வளோ நாளாக இவங்க கையில் இது இருந்துச்சு, லஞ்ச ஒழிப்புத்துறை, எஃப்ஐஆர் போடாமல் பார்த்துட்டேன். கோர்ட்டு சொல்லியே போடல. இப்போ அடுத்த இயரிங் வரப்போகுது. அதுக்குள்ளேயும் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ தேர்தல் ஆணையத்து கீழே எல்லாமே வந்துடும். இப்போ போட்டாங்கன்னா விளக்கு தேய்ச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? முசுகுன்னு பூதம் வெளியே வந்துடும். நேரு கூட அறிக்கை கொடுத்துருந்தாரு. அவரை தாங்க சொல்கிறேன், வேற யாரும் சார் சொல்கிறேன். இல்லை, முதலமைச்சர் இருந்து வந்தானே அவர்கிட்டையும் ஒரு அறிக்கை வருதுன்றது தான். என் காலத்தில் இது, உங்கள் காலத்தில் இது, என்ன யோக்கியம்? மேலே ரைடு போய்கிட்டு இருக்குது, கீழே பேச்சுவார்த்தை நடக்குது. ரைடு நடத்துகிற கட்சி கூட வேணா பேச்சுவார்த்தை நடத்துவோன்னா? அதானே அடிமைத்தனம். ரைடு பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா? இப்போ ஏடிஎம்கே எல்லார் வீட்லேயும் ஏடி ரைடு நடந்துகிட்டு இருக்கப்போ இவர் போய் பேச்சுவார்த்தை நடத்துனா என்னென்ன பேச்சு பேசுவாங்க? ரைடுக்கு பயந்து அடிமை திமுக அதிமுக இப்படி போயிட்டாங்க அப்படி போயிட்டாங்கன்னு. அன்றைக்கி அதான் நடந்தது 2011. 3 சீட்டுக்கு எவ்வளோ பிரச்சனை ஆச்சு டெல்லி வரைக்கும். கலைஞர் காலத்தில் சார். இப்போ வந்து அது ஜெயலலிதா காலங்க. திராவிட மாடல் வந்து திராவிட மாடல் நாயகன் அவர் ஆட்சியில் எப்படி சார் அது நடக்கும்? இனிமேல் டெல்லின்ற கான்செப்டே கிடையாது சார். இங்கே நடக்கும், எல்லாம் நடக்கும். நீங்கள் ஏன் பிரதமரை போய் பார்த்தீங்க? முதலமைச்சர் முதலமைச்சர் மீட் பண்ணுறதுல என்ன? இங்கே பிரதமர் வந்த பையன் பார்க்கல, 2-3 தடவை பார்க்கல. இங்கே பிரதமர் புரோட்டோகால், முதல்வர் போய் வரவேற்கணும். ஏன் போல? ஒரு கெத்து சார். முதலமைச்சர் அப்புறம் ஏன் ஓடி போய் பார்த்தீங்க? பிரதமரையே புறக்கணிக்கிறது. அப்புறம் ஏன் அடிச்சு புரண்டு ஓடி போய் பார்த்தீங்க? அது தமிழ்நாட்டின் நலனுக்காக போனது. அதான் மேட்ரு. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு 3 கூட்டத்துக்கு போகல, 4வது கூட்டம் மட்டும் ஏன் அடிச்சு புரண்டு ஓடினீங்க? 3 தடவையும் காசு வரல, அப்புறம் 4வது தடவையும் காசு வரலாம், பெரும் பஞ்சாயத்து ஆகிடும். காசு வந்துட்டு தாங்க இருக்குது, காசு வராமலாம் இல்லை. இவர்கள் உருட்டுலாம் சாதாரண ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி உருட்டுறது. அவங்க இதை போய் தோண்டி துடிலாம் படிக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற பீஸுங்க இருக்குதே, பிஜேபி இது பீஸுங்க, எதெல்லாம் காசு கொடுக்குறாங்க, மத்திய அரசுலேருந்து எவ்வளோ நிதி வருது, இவர்கள் சொல்கிற விஷயம் எது, அதுக்குள்ளே இருக்கிற விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்களை பிரித்து சொல்லணும். இவங்களுக்கு இதுங்க உக்காந்து அடுத்து மாப்பிள்ள அப்புறம் திருநள்ளாறு போயிடலாமா? சனி பயிற்சி திருநள்ளாறுக்கு போயிட்டு வந்துடலாமா? ஆளையும் தூக்கியாச்சு. அவரு என்ன, அதாவது அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை, அதுவும் இதுவும் சேர்ந்துருந்தா பாஜகலே இல்லை. ஒன்று நல்லா பேசுது, வேற லெவல் பண்ணுது, ஆனால் சம்பவம் பண்ணிடுது. யார் கூட சேரக்கூடாதோ அவங்க கூட சேர்ந்துருது. ஓபிஎஸ் வேலையை பார்த்துன்னு இருக்குது. இன்னொன்று நல்லா விசுவாசமாக இருக்குது, ஆனால் சரக்கு இல்லை. அப்போ அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை, ரெண்டும் சேர்ந்த ஒரே மாதிரி ஆள் இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதனால் இவர்கள் உருட்டுன்ற தனி. நீங்கள் இந்த வீரங்கீரெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன், புரியுதா? நேராக போய் பிரதமரை பார்க்கறது, கேலோ இந்தியா, இந்தி தெரியாது போடா, இந்தியை திணிக்க விட மாட்டேன்றது. அப்புறம் நேராக போய் பிரதமரை பார்த்து கேலோ இந்தியான்னு நிகழ்ச்சியை வச்சுட்டு கூப்பிடுறது. நாணயம் வெளியிடுறதுக்கு இந்தியா கூட்டணிலேயே எவனுமே கிடையாது, எவனுக்கும் தகுதி கிடையாது. ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணயம் வெளியிடுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? வெள்கொடை, கொடையில் வெள்ளை கொடையை நான் அப்போ தான் பார்க்குறேன், ஊரே அப்போ தான் பார்த்துச்சு. அப்புறம் என்னது கோபேக் மோடி, எங்கே போச்சுன்னே தெரில இந்த 5 வருஷத்தில். நீங்கள் தான் தைரியசாலிங்க தானே, கோபேக் மோடி போட வேண்டியது தானே.
யாராவது ஒரு கூட்டணியில் ஒருத்தராவது போட்டாங்களா? மற்றவங்களையும் போட விடக்கூடாதுன்னு. சிபிஎம்லாம் போடுவாங்களா தைரியமா? அவங்கள கூட போட விடக்கூடாது. இதுதான் பிரச்சனை. ஆனா இவ்வளவு நடந்தும் அந்த திமுக கூட்டணி அந்த உடையாம கொண்டு போறாரு. இவங்க எல்லாரையும் அப்படியே இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும், சிபிஐ சிபிஎம் எல்லாருக்கும் தெரியும் போதும் இதை அப்படியே எடுத்துட்டு போறாரு. நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன்ல, இவர்கள் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் வேறு சில வகைகளில் இவர்கள் கவனிக்கப்படுகிறார்கள். அதுதான் பிரச்சனை. இப்போ 6 தொகுதினா 6 தொகுதியும் எல்லாவற்றையும் திமுக பார்த்துக்கும். 6 தொகுதி சைன் பண்ணிட்டு பேப்பரை காமிச்சு ஒரு பேட்டி கொடுத்துட்டு இல்லை போயிடலாம். சார், ஒரு பக்கம் வேதனையும் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகளை அழிக்க பார்க்குறார்கள், முடிக்க பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ண முடியாது, நமக்கு 8 தொகுதிகள் தான் கிடைக்கும், 6 தொகுதிகள் தான் கிடைக்கும், 10க்கு இரட்டை இலக்கத்தில் நமக்கு கிடைக்காதுன்ற வேதனையை வெளிப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் சிபிஐயிலேருந்து அந்த தலைவர் பேசும்போது பல்வேறு கூட்டணி கட்சிகள் உள்ளே வந்ததுனாலும் பாஜகவை எதிர்க்க வேண்டிய மிக முக்கியமான கருத்தியல் ரீதியாகவும் முக்கியம் பாஜக உள்ளே வந்துடும். அந்த கருத்தியல் ரீதியாகவும் நாம் வந்து சில விஷயங்களுக்கு ஒத்துக்கொள்கிறோம். இப்போ சிபிஎம் மட்டும்தான் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் கூடிய சீக்கிரம் அங்கே போயிடுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் தான் இருக்குது. இதை எப்படி கட்டமைக்கிறாங்கன்றது தான் கேள்வி. இந்த ஒரு வார்த்தைன்றது கட்டமைச்சிருதா எல்லாம்? நீங்கள் ரொம்ப சிம்பிள். ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இருக்கிற தைரியம் ஏன் இவங்களுக்கு இல்லை? தனியாக அவர் ஒன்றுமே கிடையாது. நான் தனியாக நிற்கிறேன்றதும் லவ் போகிறார். 1. 2வது, ஏன் புலம்புறீங்க? நான் எங்களால் தான் ஆட்சிக்கு வந்தாங்க. 2021 2019 இவர் அப்பா இறந்தப்போ மக்கள் நல கூட்டணி நாங்கள் எல்லாம் சேர்ந்து இவர் அடையாளப்படுத்துறதுனால தான் இன்றைக்கி திமுகன்னு ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது. 2019 பெருவெற்றி பெற முடிஞ்சது. 2021 இவர் 6 சீட்டு கொடுத்து குறைச்சிக்கிட்டதுனால தான் இவங்க ஆட்சிக்கு பிடிச்ச முடியுது. அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க நாங்கள் ஆட்சியை பிடிக்கினாங்க கூடுதல் தொகுதின்னு, அதுக்காக நாங்கள் சீட்டை குறைச்சிக்கிட்டோம். ஆனால் அதையே நிரந்தரமாக இவங்க பார்க்குறாங்க. அது எப்படி சரியாக இருக்கும்? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விடுறது ஏன் தைரியம் இல்லைன்னு கேட்குறேன். இல்லை, அதுதான் என் கேள்வியும். இவ்வளோ நடந்தும் தேமுதிக உள்ளே வந்திருக்கு, ஓபிஎஸ் உள்ளே வந்திருக்கு. இவங்க எல்லாருமே பிஜேபியோடு இணக்கமாக இருந்தவங்க தான், இப்போவும் இருப்பாங்கன்னு நம்பலாம். ஏன்னா அடுத்து ஏதாவது மாற்றங்கள் வந்து அங்கே போகலாம். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் முக்கியத்துவம் ஏன் இவ்வளோ நாள் வேலை செஞ்ச இவங்களுக்கு இல்லை? அடிமைகளுக்கு என்றைக்குமே மரியாதை இருக்காது. நீங்கள் வீட்டிலேயே அடிமைத்தனமாக நீங்கள் அது கூட வேணாம். நான் இந்த நிறுவனங்களை உதாரணம் சொல்கிறேன். சில பேர் நிறுவனங்களில் இருப்பான். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்களே அந்த நிறுவனத்தை விட்டு அவன் ஒரு செட்டில் ஆகிடுவான். அதாவது கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுவான். அவங்கள வந்து நம்ம வந்து என்னங்க நல்ல வாய்ப்பு இருக்குது மாறு 2 பேர் நான் பார்த்தேன். மிக மிக திறமையானவர் 2 பேருமே. ஏன்ட்டே அப்புறமா புலம்புனாங்க. ஆனால் புதுசாக வந்தவன்லாம் அப்படி 4 சேனல் மாறி என்னென்னவோ கரஸ்பாண்டன்ட்டு, ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட்டு, பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட்டு, மூத்த பத்திரிகையாளர், முதிர்ந்த பத்திரிகையாளர், இப்படிலாம் வந்துட்டு ஐயோயோ எனக்கு எவ்வளோ அறிவு முதிர்ந்து போச்சுன்ற அளவுக்கு போய் அப்படி ட்ராவல் பண்ணி ஒரு வேல்யூ ஏற்றிக்கிட்டாங்க. வேல்யூ ஏற்றிட்டு அதே நபர் இந்த சேனல்லேருந்து போன நபர் ரொம்ப ஒன்றும் இல்லாமல் போய் ஒரு 4 சேனலில் அறிவு வளர்ச்சி மற்ற வளர்ச்சிலாம் கிடையாது. இங்கே சேனல்லேருந்து அங்கே போகும்போது கொஞ்சம் ஒரு சம்பளம் ஜாஸ்தி, பொறுப்பு ஜாஸ்தி. இன்னொரு சேனல் போகும்போது பொறுப்பு ஜாஸ்தி, சம்பளம். இவர் அதே சேனலில் இருக்கார். இவர் 70,000 சம்பளம் வாங்கிட்டு அப்படியே இருக்கார். நல்ல பேர் இவருக்கு. ஆனால் வேறு சேனலுக்கு போனதே கிடையாது. இந்த ட்ராவல் பண்ணிட்டு வரான்ல அவன் இவரை விட 1.5 மடங்கு சம்பளத்தோடு அங்கே உட்காரான். அப்போ அவர் பார்க்குறாரு, என்ன இது, நான் இவ்வளோ நாளாக உழைச்சேன், இவ்வளோ இது பண்ணேன். அவர் கேபினை வேறு பிடிங்கி கொடுத்தாங்க. இன்னொருத்தர் அதே சேனல் இருக்காரு, சம்பளம் ஏறவே இல்லை. வெளியே தான் பார்த்துக்கிறாரான்னு தெரில. ஆனால் அந்த சேனலுடைய அடையாளம் மாதிரி இருக்கார். அந்த சேனலும் பெருசாக வரல, அவரும் பெருசாக வரல, அப்படி தான் இருக்கார். இன்றைக்கி ஊடகத்தில் அவர் யாருன்னு கேட்டால் யாருக்குன்னு தெரியாது. யாராவது இந்த ரொம்ப இருக்கிற ரிப்போர்ட்ஸுக்கிட்ட கேட்டால் தெரியும், மற்றபடி வெளியெல்லாம் தெரியாது. அவர் கூட இருந்தவங்களாம் நீ வெளியே போய் பல இடங்களில் நல்லா இருக்காங்க. ஓகே, என்ன சொல்லுவீங்க? அதே ஆள் இப்போ மறுபடியும் உள்ளே வந்தாங்கன்னா பெரிய மதியோடு நீங்கள் இது கூட வேணாம், ஒரு இதில் வெளியில் போயிடுவான், கொஞ்சம் இதாகிடுவான், அதே நிறுவனம் அவனை பெரிய பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வைக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது ஏற்கனவே அங்கே உண்மையாக உழைச்சிருந்தானே அவனுக்கு என்ன மரியாதை? என்ன மரியாதைன்னா அவன் தன்னை என்ன சொன்னீங்க, அது கம்ஃபர்ட் ஜோன் இல்லை, அவனை வேல்யூ படுத்திக்க அவனுக்கு தெரியலை. அவன் வேல்யூ படுத்தியிருந்தானா டக்குன்னு அந்த ஒரு நல்ல பீக்கில் இருக்கும் போது இன்னொரு கம்பெனிக்கு தாவி இருக்கணும். இல்லை, இதெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்களே சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் வெளியே போகாதது, வேறு கூட்டணி வைக்காததுலாம் நம்மளை பார்த்து ஏளனம் செய்கிறாங்க, நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, நம்மளை வந்து இவங்களுக்கெல்லாம் புரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த. புரியாது, உங்களுக்கு புரியாது, இவருக்கு புரியாது. என்ன பிரச்சனைனா
இவர் கட்சியே இப்போ கிட்டத்தட்ட மற்ற கட்சி இப்போ சிபிஎம்மில் இந்த கனகராஜ், அருணன் இந்த மாதிரி ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி போகிற ஆட்கள், கே பாலகிருஷ்ணன் இந்த மாதிரி ஆட்கள் தான் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. இங்கே வந்து கட்சியே திமுகவில் சேர்ந்துச்சு பெரும்பாலும். திருமாவளவன் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கார். ஏதாவது பிரச்சனை பண்ணால் நீங்கள் அந்த விஜய் புத்தக வெளியீட்டு விழா இருக்குல்ல, அன்றைக்கி மட்டும் திருமாவளவன் ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட அவரை இது பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ கட்சியை அவன் கையில் கொண்டு போகிற அளவுக்கு உள்ளக வேலைலாம் நடந்துச்சு. திருமாவளவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக அடக்கி வச்சார். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையான மனிதர். இது ரொம்ப பெரிய அக்ரெசிவ் லீடர் கிடையாது. அவர் வெளியே வேணால் அடங்க மாதிரி அத்துமீறினுவார். உள்ளதெல்லாம் முதல்ல அடங்குன்றது தான் கதையை. அப்போ என்ன ஆகுதுன்னா அவர்களுக்கு அதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. அவருடைய பொறுமை, அவருடைய அந்த மிதமான ஒரு இது, அந்த சிந்தனையை இவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. ப்ளஸ்ஸு கட்சியில் இருக்கிறவங்கள சலுகைகள் கொடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போது பொதுவாகவே மொத்தமாக சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி. சிபிஎம் எப்போவுமே அப்படி இருக்காது. ஏன்னா அப்போ இருந்த லீடர்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் ஒயிட் காலர். ஓகே. சுயநலம் ஒன்றே தான் குறிக்கோள். வாழ்க்கையில் சுகங்களை அனுபவிக்கணும், பல விஷயங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க. அவங்கள்ட்ட வந்து தியாக வாழ்க்கையெல்லாம் கிடையாது இப்போ இருக்கிறவங்கள்ட்ட. அதனால் என்ன ஆகுதுன்னா அவர்கள் அது ஏதோ ஒரு வகையில் சரிகட்டப்படுகிறார்கள். இதில் வந்து முக்கியமான விஷயம், இவர்கள் நாலேஜ் எவ்வளோ மழுங்கி போச்சுன்னா தேர்தல் நடைமுறை தந்திரம்னு சொல்லுவாங்க. திமுகவை உடைய இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஓவராக போகுது, ஊழல், பல விஷயங்கள் இருக்குது. இவங்களோட தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இவர்களை ஸ்டாலினை கொண்டு வரதுக்கு காரணமாயிட்டோம். இது இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ தாவேகா வந்திருக்கு, நம்ம அப்படியே இது பண்ணி தாவேகாவோட இது பண்ணி கரெக்ட் பண்ணுற வேலையை பண்ணணும், திமுக வீழ்த்தப்படணுன்ற மாதிரி இவர்கள் நகர்ந்துருக்கணும். அந்த சான்ஸை புறக்கணிச்சாங்க. விஜயெல்லாம் இவங்க ரொம்ப கேவலமாக பார்த்தாங்க. விஜய் பெரிய சக்தி, இவர்கள்லாம் இணைஞ்சால் அது மாற்று சக்தியாக போயிடும். இப்போ எம்ஜிஆர் வெளியில் வந்தப்போ எம்ஜிஆருக்கு பொலிட்டிக்கலாக அவர் ரொம்ப தெரிஞ்சவர். ஆனாலும் அவருக்கு ஒரு கல்யாண சுந்தரம் தேவைப்பட்டார். ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட ட்ராவல் பண்ணிச்சு. 80 ஆட்சியை கழிச்சப்போ, 80 இல்லை 80 தோற்று போனப்போ 37 எம்பி தோத்துட்டார். அப்படியே இடிச்சு போய் உட்காந்துட்டார் எம்ஜிஆர். அப்போல்லாம் கல்யாண சுந்தரம் எதிரில் இருந்தவர். அவர் போய் இவரை பார்த்து பேசி, நீங்கள் எவ்வளோ பண்ணக்கூடாது, நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்கன்னு. 80 ஆட்சியை கழிச்சிடுறாங்க உடனே. அப்போவும் மார்க்சிஸ்டுகள் மற்றவர்கள்லாம் கூட இருந்து நீங்கள் போய் நியாயம் கேளுங்க மக்கள்கிட்ட. இல்லைங்க அவங்க 55%, நான் வெறும் 35% தான் இருக்கிறேன், என்ன நியாயம் கேட்டாலும் ஓட் பர்சன்டேஜில் அடிச்சிடுவாங்க, நீங்கள் போய் பேசுங்க என்ன ஆகுது பாருங்கள். எம்ஜிஆர் ஊர் ஊராக போய் நியாயம் கேட்டார். கண்டமாயிட்டார் கலைஞர். 48லேருந்து 34 வந்துட்டார். உள்ளதும் போச்சு. அப்போது இந்த காங்கிரஸ் கொஞ்சம் தப்பிச்சிச்சு, ஜனதா கட்சிகளுடைய ஓட்டெலாம் இங்கே வந்துடுச்சு. இதுதான் உங்களுக்கு ஸ்டஃப்னஸ்ஸு. நீங்கள் மக்கள்கிட்ட போகிறது, உடைக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கரெக்டாக ஏடிஎம்கே கையில் எடுத்தாங்க, டிஎம்கே ஓவர் ஆட்டம் ஆடிச்சுன்னு. இந்த மாதிரி மாறி மாறி பண்ணால் தான் நீங்கள் முதலாளித்துவ கட்சிகள் உள்ள விளையாட முடியும். இந்த விளையாட்டு இல்லாமல் அப்படியே ஒன்றி போயிட்டீங்கன்னா இந்த ஆமை ஓட்டு மேலே ஓட்டுன அந்த நத்த சிப்பி இதெல்லாம் ஒட்டிருக்குமே, அந்த மாதிரி ஒட்டிகிட்டு தான் தேவைப்பட்டால் பிச்சை எடுத்து தூக்கி போட்டுருவோம். இல்லை, இதனால் இவங்களுடைய இதுவே பாதிக்கப்படுது இல்லையா? அவங்களுடைய கட்சி கட்டமைப்பு எல்லாமே பாதிக்கப்படுது. போச்சு, மரியாதை போச்சு, மானம் போச்சு, வாக்காளர்கள் போயிட்டாங்க, நம்பிக்கை போயிடுச்சு முதல்ல. இல்லை சார், இது வெளியில் இருக்கக்கூடிய நமக்கு பார்க்கக்கூடிய பேசக்கூடிய நமக்கு தெரியுதுன்னும் போது திமுக தான் இதில் கெயின் ஆகுது. திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் இந்த கூட்டணியை வந்து இது எடுத்துகிட்டு போகிறாங்க. பேச்சு பொருளாக இருக்கட்டும், இல்லை அதுக்கான வெற்றியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அவங்க எடுத்துக்கிறாங்கன்னும் போது நமக்கு மிஞ்சுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். நம்ம கையில் கொடுக்கப்பட்டது வெறும் பாஜக எதிர்ப்பு பதாகை மட்டும்தான் அப்படின்னும் போது இது சிந்திச்சு எதிர்ப்பு எல்லாம் தான், அது டோட்டலாக சேர்த்துக்கலாம். அது ரொம்ப முக்கியம். டீ பார்ட்டி போகாமல் ரோட்டில் நாங்கள் உட்காந்துக்கிறோம், இவங்க டீ பார்ட்டி போகிறாங்க. என்னன்னு கேட்டால் அரசு போல இங்கே நான் ஸ்டாலின்பது திமுக தலைவர் இல்லை, நான் முதலமைச்சர். உங்கள் பிள்ளைய கூட்டு போகிறீங்களே, அவர் வந்து இளைஞரணி இல்லை, அவர் துணை முதல்வர். துரைமுருகனை கூட்டு போகிறீங்களே, அவர் அந்த நீர்வளத்துறை அமைச்சர் இல்லை, அவர் வந்து கட்சி போச்சு. சாரி, அவர் பொதுச் செயலாளர் இல்லை, நீர்வளத்துறை அமைச்சர். இப்படி தான் நாங்கள் போய் டீ சம்சா சாப்பிட்டு வந்தோம். அப்போ அடுத்த வருஷம் போன வருஷம் ஏன் போல, அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஓரளவு தான் பேசணும், ஒரே ஐடியா பேசக்கூடாது. அதுதான் என்ன பிரச்சனை. நாங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறாங்க, இதெல்லாம் சும்மா உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேடுற கதை. நீங்கள் வந்து உங்களால் தான் அவர் வந்தார், அவருக்கு ஓட் பர்சன்டேஜ்லாம் கம்மி தான், எல்லாம் சேர்ந்ததுனால ஒரு பெரிய உளவியல் தாக்கம் வந்தது. ஸ்டாலின் வரார், விடியல் தர போகிறாருன்னு நீங்கள் எல்லாம் சேர்ந்தோன்னா அது பெரிய நேர்மை, ஏர்மை, கருமை அதெல்லாம் வந்தது. முக்கியமாக சிறுபான்மை மக்களை ஏமாத்துறதுக்கு சிபிஎம், சிபிஐ மற்றவர்கள்லாம் தேவைப்படும். ஓகே, இதில் இவங்களெல்லாம் வச்சுட்டு அவங்க ஆட்சியே பிடிச்சிட்டாங்க. இவர்களுக்கு கிடைத்தது 4 ஓட்டு, 5 சீட்டு, 3 சீட்டுன்னு. இவர்கள் ஆட்சியினால் அடைந்த பலன்களில் இவர்களுக்கு அப்படியே தூவுறாங்க.
அதற்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் இப்படி தான் தூணும்ல அப்புறம் என்னன்றாங்க. ஆனால் ஒரு அடிப்படையான விஷயத்தை இவர்கள் மறந்து விட்டார்கள் இந்த 5 ஆண்டுகளில். அது ஒரிஜினா தான் கரெக்டாக சொன்னாப்புல. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னா, நாங்கள் இல்லைனாலும் நீங்கள் இல்லைன்னாரு. அதுதான் உண்மை. அப்போ நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்றத காங்கிரஸ் லைட்டாக காமிச்சது. அதுக்கே எவ்வளோ பெரிய போராட்டம். அடிச்சு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ராகுல் காந்தி எப்போவோ அதோட தான் காங்கிரஸுக்கு நல்லது நினைப்பார். அப்படி ஒரு நல்லது நினச்சது தான் தாவேகா கூட. ராகுல் நல்லது நினச்சா சோனியா காந்தி தப்பாக நினைப்பாங்க. சோனியா நல்லது நினச்சா ராகுல் தப்பாக நினைப்பார். இல்லை என்ன நினைச்சாலும் நடுவில் கார்கேன்னு ஒருத்தர் இருக்காரு. அதுதான் சொல்கிறேன். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த இது சொல்லுவாங்க, தலைவரை எல்லாத்தையும் கட்டி போட்டு வைக்கிறீங்க, அந்த நண்டு மட்டும் கூடக்குள்ளே அப்படியே போடுறீங்களா, கட்டியே போட மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் கவலைப்படாத, ஒரு நண்டு ஏறினா இன்னொரு நண்டு இழுத்து போட்டுரும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் காங்கிரஸ். ஒரு நண்டு ஏறினா இன்னொரு நண்டு. ராகுல் நல்லா யோசிச்சா கார்கே காலை பிடிச்சி இழுத்து போட்டுருவார். கார்கே யோசிச்சாருன்னா ராகுல் இழுத்து போட்டுருவார். இவங்க 2 பேர் சேர்ந்து யோசிச்சா கேசி வேணுகோபால் இழுத்து போட்டுருவார். அதனால் ராகுல் நல்லா யோசிச்சார், கேசி வேணுகோபால் நல்லா யோசிச்சார். உடனே சோனியாவும் கார்கேவும் பிடிச்சி இழுத்து போட்டாங்க. ராகுல் கோச்சிங் போயிட்டார். தெரியும்ல, கோச்சிங் போயிட்டார். இப்போ நல்ல முடிவு ஃபோன் கூட பண்ணலையா? ப்ரோ வாட் ப்ரோ, யாருக்கு யார் ப்ரோ, சும்மா வந்து ப்ரோன்னு ஊட்டினுக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாப்புல. ஆனால் சோடங்கர டெல்லி ஃப்ளைட்டு ஏற்றி விடுற வரைக்கும் நான் பட்ட பாடு. ஏன் இப்போ பாண்டிச்சேரியில் கடை வச்சுன்னுக்கிறாரு. 23ஆம் தேதி ஏங்க திங்கக்கிழமை இதுங்க 2 கட்சி தடுமாறிக்கிட்டு இருக்குது. தாவேகா வேட்பாளர் தேடுனுக்கிறாங்க. எங்கே தேடுவேன் வேட்பாளரை எங்கே தேடுவேன்னு அவர் புஷி போய் சொல்லி, அண்ணா 15 வேட்பாளர் மட்டும் செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் 2 தொகுதியில் நிற்க வச்சிடலாண்ணா அப்படின்னு. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. இது முடிச்சோன்னு தமிழ்நாட்டுக்கு தேடணும் அவங்க. இவங்க யார் பெரிய ஆளுன்னு சண்டை ஓடினது. இதை தாவேகா பயன்படுத்தணுமா வேணாவா? டப்புன்னு காங்கிரஸை பிடிச்சா ஒரு 18 தொகுதிக்கு வேட்பாளர் கிடச்சிடுவான்ல. மீதி 12 தொகுதிக்கு நம்ம ஈஸியாக போட்டுடலாம்ல. ஒவ்வொரு 2 தொகுதினா 6 பேர் பிடிச்சா போதும்ல. நான் தான் சொல்கிறது. அப்போ இதை பயன்படுத்த தாவேகாக்கு நாலேஜ் இல்லை, காங்கிரஸுக்கும் நாலேஜ் இல்லை. இப்போ இது ஒரு மாதிரி போய் எல்லாம் பேசி முடியலாம் விடுங்க ஏன்ட்டு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே எதாவது பண்ணி செட்ரேட் பண்ண பார்ப்பாங்க. அங்கே பக்காவாக உக்காந்துட்டாங்க. அந்த எல்ஜேகேவா அவனை ரெடி பண்ணான். வீட்டுக்கு என்னென்னாவோ கொடுத்துக்கிறான் ஒவ்வொரு வீட்டுக்கும். அவன் 2 தொகுதி அவன் ஜெயிச்சிட்டால, ஏடிஎம்கே அது இதுன்னு ஜெயிச்சிக்கிட்டால உங்களுக்கு 4 தொகுதி நியமன தொகுதி வேறு இருக்குது, வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாங்க. அப்போ எப்படி நான் மாறுத்து பாருங்கள். ரங்கசாமி எல்லாம் நேக்கா காய் நவுத்துனார் பாருங்கள். புஷியை 2 தடவை பார்த்தாரு, அப்படியே ஒரு சீனை போட்டார். பாஜக டப்புன்னு காலில் விட்டான். எப்பா நீ ஏன் நின்றுக்கப்பா, நாங்கள் மீதி நின்றுக்கிறோம். நீ வந்து 16 தொகுதி நீ இல்லை ஜெயிச்சிருவியா, நாங்கள் பார்த்துட்றோம். எங்ககிட்ட 4 இருக்குல்ல தனியாக நியமனம், அதெல்லாம் பார்த்துக்குறோன்ட்டு. அப்போ இப்போ வரைக்கும் இவர்களுடைய அந்த இதை மிஸ் பண்ணது. இப்போ எந்த வாய்ப்புகளையுமே இந்த கூட்டணி கட்சிகள் இவர்கள் கூட்டணி கட்சிகள் பயன்படுத்திக்கல. காங்கிரஸும் ஒரு டைமில் கரெக்டாக முடிவெடுத்தாங்க. இல்லை ஒரு அதீத நம்பிக்கை இப்போ திமுக மேலே வச்சுட்டாங்களோ, இல்லை இதுதான் கவனிப்புகள் தான் சிபிஎம் உட்பட. அதனுடைய விளைவு என்னென்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 8 சீட்டுங்க, ரைட்டு 5 சீட்டு தான் நாங்கள் பார்த்துக்குறோம் ஜெயிக்க வைக்கிறதெல்லாம். நீங்கள் ஒரு வேட்பாளரை மட்டும் அனுப்புங்க, இல்லை கொஞ்சம் இது பண்ணுறதா இருந்தால் வேட்பாளரை இங்கே மொத்தமாக உள்ளே அனுப்பிச்சிருங்க. மதிமுக பாருங்கள் 3 பேரை உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு ஆள் தான் அவங்க ஆள் போட்டி போட போகிறாங்க. அந்த மாதிரி சிபிஎம் டார்ச்சு பெருசாக தடுமாறிட்டு இருக்கா. சூரியனுக்கு எதிராக டார்ச் அடிச்சா எது வெளிச்சமாக இருக்கும்? டார்ச்சு தான். அதுக்கு தான் நீங்கள் ஒரு பதிவு போட்டுக்கிறாரு. அந்த பதிவு ஒரு 3 நாள் நீங்கள் படிச்சிங்கன்னா திமுக திட்டுனது இருக்கும் அதுக்குள்ளே. இது கொண்டு போட்டாரு எது விளாத்தி குளத்துக்கு. அந்த பேரண்ட்ஸை கொண்டு போய் காட்டியிருந்தோம் வச்சுக்கிங்க, அழுகையெல்லாம் நிறுத்திட்டு இருப்பாங்க. அழுகையை நிறுத்திட்டு அதையே படித்து பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன சொல்கிறாரு ஏப்பா எங்கள் வாப்பா என்ன சொல்கிற, நீ அழுவலையா? இல்லை இது மேலே நான் படிச்சுக்கிறேன் அப்புறமா அழுகுறேன். அதை விட ஒன்று பண்ணியிருக்கலாம். அந்த குற்றவாளி பிடிச்சாங்கல்ல, அவன் முன்னாடி ஆண்டவரை உட்கார வச்சு இந்த இதை பேச சொல்லியிருந்தீங்க வச்சுக்கிங்க, அவன் ஐயா எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க ஐயான்னு போயிட்டு இருப்பான். இன்னும் 2 குற்றம் ஐயா நிறுத்துயா, இன்னும் 2 மர்டர் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன், அதை நான் மறைச்சிட்டேன், அதையும் சொல்லிடுறேன், போலீஸை வர சொல்லி நீ எஞ்சி போமா இல்லை அப்படின்ட்டு இருப்பான். எனக்கு என்ன உச்சபட்ச தண்டனை வேணாலும் கொடுங்க, இன்னும் 2 கொலை பண்ணிக்கிறேன்றேண்ணே, அதையும் சொல்லிடுறேன், இவரை எழுப்பி அனுப்பிச்சிரு முதல்ல, 3வது பண்ணிட போகிறேன். ஆமாம் அதை விட சொல்லுவான், தலைவரை தமிழ்நாட்டுக்கே விடிவு காலம் வந்தோன்னா நான் முடிச்சு விட்றேன், கலைஞானின்னு என்ன ஞானி உலக நாயகன் பார்க்குறேன் நான். அதனால் என் மனசுக்குள்ளே பொண்ணுக்குள்ளே மனசுக்குள்ளே அப்படின்னு பார்த்திபன் சொல்கிற கதையா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் பாவம் இன்றைக்கி செயற்குழு அதெல்லாம் கூட்டி நான்லாம் வரமாட்டேன் நீங்களே போய் பேசிங்கன்ட்டாங்க.
அது ஒரு டப்பிங் தேட்டர்லையா? ஆ டப்பிங் தேட்டர்லையா? இல்லை இந்த தடவை எங்கேயோ சேருக்கெல்லாம் போட்ட மாதிரி உட்காந்துருந்தாங்க. இவனுங்க தான் ஃபைல் சாட் தானே காமிச்சுன்னுக்கிறானுங்க. இவனுங்க வந்து ஃபைல் சாட்னும் போட மாட்டேங்கிறானுங்க. இப்போல்லாம் சேனலில் இந்த எடிட்டர்லாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரில. கண்டபடி பேசுகிறான், கற்பொழி பூன்றான். நியூஸ் 18லேயே அந்த பெண்ணை கற்பழித்து விட்டார்கள்ன்றான். நான் கற்பை அழிச்சிட்டாங்களா ரப்பர் போட்டு? பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரன்ற வார்த்தைலாம் நீ பயன்படுத்தணும்னு தெரியுமா தெரியாதா? நியூஸ் 18லேயே பேசுகிறாங்க. எடிட்டர் என்ன பண்ணுறான்னு தெரியல. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் தப்பாக ஃபைல் ஷாட்டுன்னு வைக்கணும். அப்போ எடிட்டர் பார்த்தான்னா, ஏய் ரன் டவுன் பார்க்குறவன், இன்புட் எடிட்டர், அவுட்புட் எடிட்டர் இவங்களாம் இருக்காங்களா, என்ன பண்ணு, ஏய் ஃபைல் ஷாட்னு போடியான்னு சொல்லணும்ல. அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி அதை விடுங்க, அது அவங்க பிரச்சனை. இதில் என்ன பிரச்சனைனா, இவர்கள் எல்லோருமே இப்படியே வளர்ந்துட்டாங்க. இவர்களுடைய பலம் இவங்களுக்கு தெரியல. இந்த டைம் தான் சரியான டைம் மிரட்டிட்டு தாவேக்கா இருக்காங்க. என்ன பிரச்சனைனா அவன் கதவை திறக்க மாட்டான். அதுதான் பிரச்சனை. அங்கே இந்திக்காரன் வேறு இருப்பான். அவன்கிட்ட போயிட்டு மேரா மக்கள் நல கூட்டணி ஆகையா கியா, மக்கள் நல கூட்டணி, மக்கள் பீப்புள் யோ பீப்புள்ஸ் அலைன்ஸ். அந்த உங்கள் இதில் பொலிட் பியூரோலேருந்து யாராவது கூட்டு வரணும் வந்துக்கிறார் பாக்கியா பாலகிருஷ்ணன், பொலிட் பியூரோ மெம்பரு. இதை சொல்லுங்கள் அவருக்கு, மக்கள் நல கூட்டணி ஹிந்தியில் சொல்லுங்கள். யோ நான் பொலிட் பியூரோ மெம்பர் தான், எனக்கு ஹிந்தி எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியாது, நான் சிதம்பரத்துக்காரன். அப்போது என்னையா ஏ பார்ட்டி 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 पार्टी नो पॉलिटिकल पार्टी, ओ पॉलिटिकल पार्टी ये आ गया, सर आ गया विजय सर में बात करो विजय सर में. पार्टी ना पाकम को இங்கே நெய் ஓடு. அதனால இதான் இப்போ இவங்களுக்கு அதான் பிரச்சனை. போகிறான் அப்படின்னு கொய்யால நான் போகிறேன் எல்லாரும் கிளம்பிட்டு போனால் அங்கே கதவு முடிந்து என்ன பண்ணுறது? நீங்கள் தாவேக்கா டக்குன்னு பேசணும். அண்ணா என்னண்ணா அப்புறம் புக்கு வெளியிட்டுலாக தான் வரமாட்டேன் நீங்கள் இதாகிடுச்சு. இப்போ வாண்ணே பேசலாம், வாண்ணே ஏன்னா என் வேட்பாளர் இல்லாமல் கஷ்டப்படுறேண்ணே, வாண்ணே மொத்தமாக மக்கள் நல கூட்டணி 150 தொகுதி கொடுத்துட்றேண்ணே, நீங்கள் பார்த்து அடிச்சு பிடிச்சி பிரிச்சிங்கண்ணே, ஏதாவது பண்ணலாம்ல. திமுக அதோட கண்டமாயிடும். ஆகாத. அப்போ நீங்கள் பேட்டா எனக்கு ஒரு கண்ணு போச்சுடா, உனக்கு 2 கண்ணு போச்சு இல்லை, நீ அடிக்கிறான்ல ஈரானு பேட்டா என்னையே அடிச்ச எவன் பேச வச்சிருக்க எல்லாருக்கும் அடி, நான் அழிகிறேன், என்னோட சேர்த்து நீங்களும் அடிங்க. உலகத்துக்கே இன்றைக்கி எண்ணெய் கேஸ் சிலிண்டர்லாம் பெருசாக பாதிச்சிருக்கு. அந்த மாதிரி இப்போ ஈரான் முடிவு எடுத்தோன்னா இப்போ என்ன பண்ணுறா, புலம்புறாரு இவர், நீ வா நீ தானே அடிச்ச, நீயே பார்த்துக்கோன்றாங்க. அது நீங்களாம் கோழைங்கடா. ஆமாம் கோழைங்க தான், அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி தான் கோழைகளாக பின்னாடி புலம்பல். யார் புலம்புவா? கோழைகள் தான் புலம்புவான். தலைவன் பேசுவோம், அழிக்க விடுவோம். ஏய் நம்மளை மதிக்க மாட்டேறான்டா, இன்னைக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது நம்ம, அந்த நன்றி கூட இல்லைன்னு பேசணும். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு நாங்கள் வேற எல்லாம் கொடுத்தோம், அந்த நன்றி இதான்ட்டுருவாங்க. அப்புறம் கொடுக்குறோம் என்ன 8 or 6 நாங்கள் தானே பார்த்துக்குறோம் எல்லாம் செலவும், அப்படி மறக்க முடியுமா அவங்களால? அதனால தான் தாவேக்கா போகிறதுக்கு பயப்படுறாங்க. சரி போயிட்டீங்க, ஆகையா விஜய் அந்தர் ஹோ பைட்டியே அப்படின்ட்டு விஜய் வந்து என்னங்க வாங்க எல்லாம் எவ்வளோ, சரி ஆளுக்கு 50 சீட்டு, 50 தான். என்னண்ணா பயமாகுதா? 60 இது ஓவர் கம்மியாக சொல்லிட்டேன்னா, இல்லைப்பா 50ன்ட்டிங்களா, எனக்கு நான் இருங்க தண்ணி குடிச்சிட்டு வரேன். என்ன அவர் சண்முகம் எங்கே போகிறார்? அவர் முன்னாடி தண்ணி குடிக்க போயிட்டார். சரி நான் தனியாக போய் பேசுவாங்க. 50 பேருக்கு எங்கே போகிறது? சரி விடு, 50 பேருக்கு யாரையாவது நிற்க வச்சிடலாம், 50க்கு என்னன்னு மட்டும் பேசிக்கலாம் வா ஓகே. சரிங்க 50 அப்புறம் அந்த 50 பேருக்கு பொண்ணுக்கு என்ன போடுறீங்க? நாங்கள் வந்து ரொம்ப சீர்திருத்தவாதிகள், நாங்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டோம். இருந்தாலும் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு செய்யறத நீங்கள் செஞ்சிருங்க. நீங்கள் செல்லான் ஃபில் பண்ணியே கொடுத்துருங்க. என்னது பொண்ணுக்கு போடுறதா? ரிஜிஸ்டர் மேரேஜ் தான், கட்டின புடவையோட வர்றது தான், கட்டின புடவையோட அமுச்சு வைப்போம். அதை கூட நீ வேற புடவை வாங்கினா திருப்பி கொடுத்துரு அப்படின்னா, ஐயோ இதுதான் சொன்னேன் கேட்டிங்களா? 6 சீட்டுனாலும் அங்கே பார்த்து எடுத்து ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க. இங்கே 50 சீட்டு. இவ்வளவு புலம்பல்கள் இருக்குல்ல, இந்த நேரத்தில் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற புலம்பல்கள் இதை முன்னாடியே தீர்த்திருக்க முடியும். ஆனால் அதை செய்ய இவ்வளோ தவறி இருக்கிறது தான். எஜமான்கிட்ட சம்பளம் இப்போ நீங்கள் அப்ரேசல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்கள்ல, முன்னாடியே பேசுகிறீங்களா? இல்லை சார் செம்மையாக பண்ணிடுறீங்க கார்த்தி, இந்த வீடியோ நல்லா போய்க்குது. அதுவும் இப்போ சமீப காலமாக விஜய் பற்றிலாம் நல்லா தனித்தனியாலாம் பேசுகிறீங்க, விஜய் சம்மந்தப்பட்ட ஆள்லாம் கூட்டு வந்து பேசுகிறீங்க கார்த்தி, நல்லா போகுது அப்படின்னோடனே, சார் அதெல்லாம் ஓகே சார், இந்த அப்ரேசலில் எனக்கு ஒரு 5000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க அப்படின்னு பேசுகிறீங்களா? இதான் உலகம் எல்லாருக்குமே. என் வாழ்க்கையிலே அதுதான். நல்லா பண்ணுறீங்க முத்தலீஃப், அதுனா சார் நான் நல்லா பண்ணுறேன்,
இந்த வர்ற அப்ரேஷனில் பார்த்துருங்க சார் சொல்ல முடியுமா? இனிமே பிரச்சனை இல்லை. ஆ? இனிமே உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இனிமேல் நல்லா யாராவது பண்ண நீங்களே உங்களுக்கு அப்ரைசல் கொடுத்துக்கலாம். நாமளே நம்மளுக்கு கொடுத்துக்கலாம், வர்றதெல்லாம் இது பண்ணிக்கலாம், வரலனாலும் உட்காந்துக்க வேண்டியது. உட்காந்துக்கலாம். அதனால் நம்ம தான் உட்காந்து ஒவ்வொரு நாள் சிந்திச்சு பண்ணணும். அப்போவும் நான் விஜய் ஆதரிச்சுலாம் பேச மாட்டேங்க. என்ன மேட்டரோ அதான் பேசுவேன். பேஜ் வியூக்காக நான் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன். சரி. அது ரொம்ப முக்கியம். பேஜ் வியூக்காக இவரை கூப்பிடுப்பா, நல்லா பேசுகிறாரு, நல்லாவே பேசுகிறாரு, நல்லாவும் பேச மாட்டேங்கிறார், சரி பேசலாம். இன்னொருத்தர் இருக்கிறாரு, கேட்டாலும் அழுவாராம், கண்டபடி பேசுவாராம். அவரை கூப்பிட்டு வச்சு காமெடி பண்ணுவாங்களாம். விஜய் பற்றி பேசுவார் ஒருத்தர் கண்ணாடி போட்டு, நந்தகுமாரா? ஆமாம் ஆமாம், கொஞ்சம் கூலிங் கிளாஸ் மாதிரி. நந்தகுமார் வேற, அவர் நந்தகுமார், இவர் நந்தகுமார். மொட்டை தலையா கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டு வருவார். மொட்டை தலையா தெரியலையே. என்னங்க நீங்கள் அவரை தெரியாமல் இந்த உலகத்தில் இருக்கீங்க? விஜய் பற்றி கேட்டாலும் அழுது புலம்பி. அவர் பேர் என்ன? பேர் தெரில. என்ன அவரான்றீங்க? கூப்பிட்டு வச்சு பேசி பாருங்க. ஐயோ 1,00,000 போவோம் பேஜ். எனக்கு வேணாம். அதனால் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கல்ல, கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க, பேசுவாங்க, தனிநபர் விஷயங்களை பேசுகிறதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதனால் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி இது. அதனால் இப்போ அவருடைய நிலைமை அதுதான். நல்லா இருந்த காலகட்டத்தில் நல்லா இது. இன்னும் சில பேர் நல்லா இருந்த காலத்தில் அவங்க நல்லா வச்சுக்கிட்டாங்க. அந்த இதை தான் இப்போ அவங்க எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் நல்லா இருந்தோம், உங்களையும் நல்லா வச்சுக்கிட்டோம்ல, சீட்டு மட்டும் ஏன் இப்போ வந்து கேட்குறீங்க, இதில் மட்டும் என்ன பெருசாக நீங்கள் எதுவும் காமிக்கிறீங்க அப்படின்றாங்க. அதுதான் பிரச்சனை. கண்டிப்பாக அது அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு